ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். ஐ ஹோப் யூர் ஆல் டூயிங் வெல் அண்ட் ஐ ப்ரே ஃபார் த சேம். நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் கொஞ்சம் நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது, நிறைய கந்திருஷ்டி விழுது, யாரோ எங்களுக்கு ஏதோ செஞ்சுட்டாங்க அப்படின்லாம் சொல்லும் போது, நம்ம லாஸ்ட் டைம் அச்சன் கருணைன்னு சொல்லிட்டு ஒரு வேர் பார்த்தோம் இல்லையா? இப்படி இருக்கும். நான் அந்த முள் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், கொஞ்சம் நீளமாகவும் இருக்கும். இதுதான் டிஃப்ரென்ஸு மிச்ச குச்சிக்கும் இதுக்கும். இதுவும் இந்த குச்சி, அதுக்கப்புறம் இதுதான் பேய் மிரட்டி. நெகட்டிவ் எனர்ஜி இப்போ கை மாதிரி இருக்கும். இந்த இடத்துல இந்த 5 ஃபிங்கர்ஸ் இருந்தால் எப்படி இருக்குமோ அது அந்த மாதிரி இருக்கும் இந்த குச்சி. அதுக்கப்புறம் இந்த பேய் மிரட்டி என்ன பண்ணுவோம்னா, இந்த பேட் ஸ்பிரிட், ஈவில் ஸ்பிரிட்ஸ் எல்லாம் வரும்ல. சம்டைம்ஸ் நம்ம வெளியில் போயிட்டு லேட் நைட் வருவோம், ஏதாவது நான்வெஜ் சாப்பிட்டுட்டு வந்திருப்போம், சரியாக குளிக்காமல் வந்திருப்போம். அந்த டைம்லலாம் ஏதாவது ஒன்று தொடர்ந்து வரும். அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க, நீ போகும்போது குட்டியா ஆணி எடுத்துகிட்டு போ, இல்லை ஒரு கறித்துண்டு எடுத்துகிட்டு போ அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரிலாம் சேஃப்டிக்காக எடுத்துகிட்டு போக சொல்லுவாங்க. சில பேர் இந்த வேப்ப மர அந்த லீவ்ஸை எடுத்து தலையில் வச்சுக்கிட்டு போவாங்க, இல்லை கையில் கொஞ்சம் எடுத்துகிட்டு போவாங்க ப்ரொடெக்ஷனுக்காக. அந்த மாதிரிலாம் இப்போ பண்ணுறது இல்லையே. நம்ம தான் மாடர்ன் சொசைட்டி ஆகிட்டோன்னு சொல்லிட்டு அதெல்லாம் விட்டுட்டோம். பட் அதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ அப்படி இப்போ மாடர்ன் டேஸில் நம்ம அதெல்லாம் பண்ண முடியல, நான் ஆஃபீஸ்லேருந்து லேட்டாக வரேன் அப்படி சொல்கிற போது வீட்டுக்குள்ளே நம்ம கெட்ட எனர்ஜிஸ் எடுத்துகிட்டு வந்துடுறோம் இல்லையா? அப்போ வீட்டில் நம்ம சம்டைம்ஸ் அன்றைக்கி நைட் தூங்க முடியாது, ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலிக்கு அந்த பையன் வீட்டில் வெளியிலலாம் சுற்றிட்டு லேட் நைட் வரும்போது அவனுடைய ஏதோ ஒரு ஸ்பிரிட் காலெல்லாம் கிச்சு கிச்சு பண்ணிட்டு இருந்தது, அவங்க அம்மாவுக்கு அவங்க தங்கச்சிக்கெலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் நான் அவங்கக்கிட்ட சஜஸ்ட் பண்ணது இந்த பேய் மிரட்டி. இந்த பேய் மிரட்டி இது இந்த அச்சன் கருணை. இப்போ இது ரெண்டுமே என்ன ஆகும், இந்த அச்சன் கருணைங்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அது யாராவது நம்மளுக்கு சேவினை செஞ்சுருந்தாலோ இல்லை கெட்டது ஏதாவது அமிச்சிருந்தாலோ திரும்ப அமிச்சவங்களுக்கே அமிச்சிடும் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட்டு பேய் மிரட்டி பார்த்தோம், ஈவில் ஸ்பிரிட்ஸு இல்லை கெட்ட ஸ்பிரிட்டை நம்ம வீட்டுக்குள்ளே வர விடாமல் பண்ணுறதுக்கு. ஸோ 2 நெகட்டிவிட்டியும் நம்ம பண்ணியாச்சு. இப்போது வீட்டுக்குள்ளே நம்ம பாசிட்டிவிட்டி எடுத்துகிட்டு வரணும். அப்போ என்ன பண்ணணும்னா, பாசிட்டிவ் கட்டைகளோ பாசிட்டிவ் ஹர்ப்ஸோ அதற்கான மூலிகைகளோ யூஸ் பண்ணணும். ஸோ பாசிட்டிவ்னாலே நம்மளுக்கு முதல்ல மைண்டுக்கு வர்றது இந்த கருங்காலி கட்டை. கருங்காலிங்கிறதுனாலே பாசிட்டிவ் எனர்ஜி, நல்ல ஒரு தெய்வீக ஆற்றல் கொண்டது, தெய்வீக ஆற்றலை ஈர்க்கக்கூடிய சக்தி கொண்ட இந்த கட்டை. இதை தாண்டி என்ன பண்ணணும்னா, வெள்ளெருக்கம், அதை பற்றி நம்ம ஒரு பெரிய வீடியோ பேசியிருக்கோம். இந்த வெள்ளெருக்கம்னால எல்லாருக்கும் விநாயகருக்கு உகுந்ததுன்னு சொல்லுவாங்க, வெள்ளெருக்க பிள்ளையார் எல்லாம் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ வெள்ளெருக்கம் அதுவும் நல்ல ஒரு தெய்வீக ஆற்றல் கொண்டது, அது ஒன்று. அதுக்கப்புறம் இந்த வெட்டிவேர் முதல்ல நல்ல வாசம் கொண்டது. இந்த அம்பாளுக்கெல்லாம் நம்ம ஸ்பெஷல் பூஜை பண்ணும்போது வெட்டிவேரில் அந்த தண்ணியை முக்கிட்டு அந்த தண்ணியில் அபிஷேகம் பண்ணுவோம். அப்புறம் இந்த வெட்டிவேர் மாலை போடுவோம் அம்பாளுக்கெல்லாம். ஸோ இந்த வெட்டிவேர் இதுவும் நல்ல தனம், ஜனம், பணம், ஆகர்ஷணம் கொடுக்கும், ப்ளஸ் பாசிட்டிவ் எனர்ஜி வீட்டுக்குள்ளே கொடுக்கும். ஸோ இதை 5ஐயும் இப்படி ஒன்றுக்கு ஒன்றா வச்சு, இப்படி ஒன்றுக்கு ஒன்றா வச்சுட்டு, ஒரு ரெட்டு துணி, பட்டு துணி இருந்தால் பட்டு துணி, இல்லாட்டி நம்ம ஏதாவது நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா ஒரு சில்க் மாதிரி ரெட்டு துணி தருவாங்க, அதை நல்லா வச்சு கட்டிட்டு, அதுக்கு முன்னாடி இதுக்கு சுத்தி பண்ணணும். சுத்தினா என்ன, கொஞ்ச நேரம் பன்னீரில் பாலில் இப்படி தெளிச்சுட்டு, இல்லை கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் வெறும் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் இட்டுட்டு சாமி அறையிலையோ பூஜை அறையிலையோ இதை வச்சு, இதுக்கான நம்மள லைட்டாக ஒரு தூப தீபம் காட்டிட்டு ஒரு பெல் அடிச்சுட்டு, ஒரு நல்ல டைமில் ஒரு வெள்ளிக்கிழமையிலையோ செவ்வாய்க்கிழமையிலையோ ஒரு நல்ல டைமில், சுக்கிரஹோரன்னா ஸ்பெஷல், அந்த டைமில் வீட்டுக்கு முன்னாடி அந்த ரெட்டு துணியை வச்சு கட்டிடணும். வாசலுக்கு மேலே கட்டினா உங்களுக்கு 2 விஷயங்கள், 2 கெட்டதும், யாராவது சேவனை செஞ்சாலும் வீட்டுக்குள்ளே வராது, ஏதாவது ஈவில் ஸ்பிரிட் இருந்தாலும் வீட்டுக்குள்ளே வராது. ப்ளஸ் இது தனம், பணம், ஆகர்ஷணத்தை கொடுக்கும், நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். ஸோ இந்த கட்டு வாசல் கட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த வாசல் கட்டை எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாம் ஈஸியாக அவைலபிளான மூலிகைகள் தான் சொல்லியிருக்கோம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சீப்பாகவும் இருக்கும். ரொம்ப நீங்கள் அதுக்கு நிறைய பணம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. பூஜை அறையில் வச்சு சின்னதாக பூஜை மாதிரி பண்ணிவிட்டு, அதுக்கு ஒரு ஆராதனை பண்ணணும்ல, பண்ணிவிட்டு அதை கட்டிட்டு பாருங்கள், வீடு சுபிக்ஷமாகவும் இருக்கும், நிம்மதியாகவும் இருக்கும், நல்லா தூங்குவீங்க. வீட்டுக்குள்ளே வந்தாலே ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.